Hi. Hello, good evening. Yes, good evening. Tell me whether my audio and video is clear. Good evening, pasangla. Good evening. Welcome to the session. இந்த 1 மார்க்கை டவுன்லோட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி ஆன்சர்லாம் படிச்சுட்டானா? ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கான், கேப்டன் நான் எல்லா ஆன்சரும் படிச்சிட்டேன் அப்படின்னு. என்ன தமிழ் மீடியமுக்கு எப்போ கிளாஸா? இல்லை எனக்கு புரியலை. தமிழ் மீடியத்துக்கு சேர்த்து தானே நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தானே போயிட்டுருக்கு. எப்போ நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து தானே பார்த்துட்ருக்கோம். எஸ். ஸோ சாமி கும்பிட்ற வீடியோ பார்த்தீங்களா? கடவுளே காப்பாற்றுங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க? ரைட். ஹவு மெனி ஆஃப் தம் see that? அதை பார்த்தீங்களா? கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துரு. சரியா? உங்க கூட நாங்கள் வர தயாராகிட்டோம், நீங்களாம் எங்கள் கூட வர தயாரா அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோ. சரியா? கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டா? கடவுளே காப்பாற்றுங்க. ரைட். உனக்கு எவ்வளோ வேணுமோ. ரைட்டா? உன்னோட மார்க் என்னவா வேணா இருக்கட்டும். 95+ன்னு இல்லை, உனக்கு ஒரு நல்ல மார்க் வேணும்னா அது கூட பார்த்துக்கலாம். ரைட்டா? ரைட், சூப்பர். இப்போ வீக் குவிஸ் வாங்க, எல்லாரும் வீக் குவிஸில் ஜாயின் பண்ணுங்க. கடன் வீக் குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. சூப்பராக இப்போ நம்ம படிக்க போகிறோம். மமன் இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு வேற ஸ்பெஷாலிட்டி. என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? ஒட்டுமொத்த பயாலஜியும் பிடிச்சிட்டு வந்துட்டேன் நான் இப்போ. ரைட்டா? உனக்கு நாளைக்கு உன் கையில் 1000 ஒன்பது உன் கைக்கு வரப்போகுது. ரைட்டா? யூ ஆர் கோயிங் டு கெட் 1100 1 மார்க்ஸ். யாருக்கெல்லாம் 1100 1 மார்க் வேணும்? கிரியேட்டிவ் கொஷின்ஸ். ரைட்டா? 1100 கிரியேட்டிவ் 1 மார்க் கொஷின்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்? 1100 கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். எப்படி? வேற லெவலா? நாளைக்கு சாயங்காலம் லான்ச் பண்ணுறேன். உனக்கு லான்ச் பண்ணுறேன். ரைட்டா? 1100 1 மார்க்ஸ். 1100. வீக் குவிஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது? மாடல் கொஷின் பேப்பர் நம்ம ஆப்பில் வராது. மாடல் கொஷின் பேப்பருக்கு நீங்கள் பெடகாகி ஆப் டவுன்லோட் பண்ணணும். ரைட்டா? பெடகாகி ஆப்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கெல்லாம் எல்லா டீட்டெயிலும் போட்டு கொடுத்துட்டேன். ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோ. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாச்சு. குவிஸ் ஜாயின் பண்ண முடியலையா? அப்போ இங்கே ஒரு 45 பேர் 50 பேர் ஜாயின் பண்ணியிருக்கானே. எப்படி ஜாயின் பண்ணா? நீ சேட் பண்ணிகிட்டு இருக்கேல, உன்னோட சாட்டில் மெசேஜ் இருக்கு பாரு, மேலே ஒரு கமெண்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாரு. ரைட்டா? கிளிக் டு ஜாயின் த குவிஸ். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டா? அதை கிளிக் பண்ணி கடன் ஜாயின் பண்ணுங்கள். எஸ். ப்ராக்டிக்கல் முடிஞ்சவங்களாம் எப்படி பண்ண? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டே ப்ராக்டிக்கல். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா. ரைட். நாளைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணலாம். 9th ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம். ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின். டே சீக்கிரம் குவிஸ் ஜாயின் பண்ணுங்கடா. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அட் ஒன்லி 50 பேரா? ஒரு 100 பேராவது இருக்க வேண்டாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம். கிளிக் த லிங்க் பிலோ, அல்லது இந்த வெப்சைட்டுக்கு போ, இந்த கோடை போடு, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. கெத்தா முடிச்சிட்டீங்க. எக்ஸ்டர்னல் ஒன்றுமே சொல்லலை, சூப்பராக இருந்திருக்கேண்ணே. ரைட், சூப்பர், குட். சீக்கிரமா இப்போ சீக்கிரமா 100 வந்துடா ஸ்டார்ட். டே 100 கொஷின் இருக்குடா. கடைன்னு வாங்கடா. சீக்கிரம் வாங்க. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இட். நான் ஸ்டார்ட் பண்ணிடுவா? நீங்கள் யாரும் வர மாதிரி தரல. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் கோவம் ஆகிட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சு. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி போடுறது எனக்கு தரலையே. ஒவ்வொரு ஃபோனில் இருக்கும், ஒவ்வொரு ஃபோனில் இருக்காது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லாம் வேண்டாம், ஃபிஸ் பேஜில் மட்டும் இரு. நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன், நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ரைட்டா?
I am not going to wait. Fast போறேன். கட 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 கடன்னு போயிடுவேன். ரைட்டா? எஸ். எஸ், நான் தான் சொன்னேன் எக்ஸ்டர்னல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக அமைதியாக உட்காந்துட்டு போயிடுவாங்கன்னு. எஸ், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கடா. ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 10, 10ன்றதுக்குள்ளே அந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கொஷின் வாங்க. 100 கொஷின் இருக்குது. கட 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 கடன்னு போகணும். இப்போ வாங்க. பிளான்ட் அனட்டமி இஸ் டிஃபைன்ட் as a ஸ்டடி ஆஃப். தாவர உள் அமைப்பியல் என்பது எதனை பற்றிய படிப்பாகும்? தாவர உள் அமைப்பியல் என்பது எதனை பற்றிய படிப்பாகும்? சரியா? எஸ், இட் இஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு மட்டும் லீடர் போர்டு, அதுக்கப்புறம் லீடர் போர்டு கத்தம். 10 கொஷினுக்கு ஒரு தடவை தான். ரோஹித், தயாலன், ஸ்கேரி, விஜய், சஹானா, ஆல்வின், எழிலரசி, ஹரணி, மோனிகா, நிதின், அண்ணாதுரை. எஸ், நெக்ஸ்ட் கொஷின். டப்ப 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 டப்பன்னு படிக்க போகிறோம். த சயின்டிஸ்ட் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டமிஸ். யார் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டமின்னு சொன்னாங்க? ரைட்டா? யாரை ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டமி அப்படின்னு சொன்னாங்க? 100 கொஷின் காட்டுது. ஆமாம், 100 கொஷின் எழுதணும்ல. வா படிக்கணும்ல, கிரியேட்டிவ் கொஷின்னு படிக்க வாங்க. நெகமியா க்ரூ. நெகமியா க்ரூ தான் யார்? நம்மளோட ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டமி. ஓகேவா? ரைட். அடுத்து, டிஷ்யூஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி டு. டிஷ்யூஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி டு. டிஷ்யூவை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? எதன் அடிப்படையில்? திசுக்களை அவற்றின் எத்திறனின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றது. ரைட். டிவைட், பகுப்படையும் திறனை பொறுத்து. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் வீடியோ போடலாம். ரைட் ரைட், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து போட்டுடலாம். ரைட்டா? எபிடர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் ட்ரைகோம்ஸ் டுகெதர் ஃபார்ம் த என்னாச்சு ஈக்குவேஷன்? பயங்கர செதறலாங்க. சீவலு செதறல், டர்ம் டிஷ்யூ. ரைட்டா? டர்ம் டிஷ்யூஸ். ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி அ டர்ம் டிஷ்யூஸ். டர்ம் டிஷ்யூஸ். ரைட்டா? யுவர் மோட்டிவேஷன் இஸ் டூ யூஸ்ஃபுல் கேப்டன். வெரி குட், சூப்பர், குட் குட் குட். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூட்டிகல் இன் எபிடர்மிஸ் இஸ் 8th ஸ்டாண்டர்ட். இப்போ நாளைக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ 8th-க்கும் 9th-க்கும் ஐ வில் கிவ் யூடா. ஆனுவல் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம பார்த்துடலாம் 8th ஸ்டாண்டர்டுக்கு. சரியா? த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கியூட்டிகல் இன் எபிடர்மிஸ் இஸ் செக் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். ரைட்டா? எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டரை செக் பண்ண போகிறது தான் எபிடர்மிஸோட வேலை. எபிடர்மிஸோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஐயோ ஏதோ ஓடுது. ஏய் எங்கே போகிறேன்? நீ மட்டும் பண்ணி விட்றாத. வாங்க 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 வாங்க. xylem and phloem arranged on different radii form. வேறு வேறு ரேடியஸில் இருக்குது, எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? டிஃப்ரெண்ட் ரேடியை ஃபார்ம். இட் இஸ் ரேடியல் பண்டில். இட் இஸ் ரேடியல் bundle. Next question. Next question. வாங்க next question. Yes. A vascular bundle in which xylem surrounds phloem is called. Right? A vascular bundle in which xylem, vascular bundle xylem surrounds the phloem. Xylem வந்து phloem உள்ள இருந்து xylem வெளியே இருக்கான். அப்ப என்னவா இருக்க போகுது? Right? It's going to be amphivasal. Amphivasal. It's called amphivasal. Good. Super super good 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 good. The end arc condition of xylem is characteristics of. The end arc condition of xylem is a characteristics of. End arc condition ங்கிறது என்ன? எதோட characteristics? உள்நோக்கிய xylem எதனுடைய சிறப்பியல்புன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்க போகுது? இதுல உள்நோக்கிய xylem ஸ்டெம்ல இருக்க போதா? Yes, it's going to be stem. It is stem. Next question. தார் மாரா டப்ப 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 டப்பன்னு அடிக்கணும் நம்ம. ரைட்டா? Okay, right. The innermost layer of cortex in dicot stem, dicot root. Dicot rootல innermost என்ன? இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் டைமிங் நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்டா. நாட் எட் டிசைடட். ஐ ஹேவ் டு செக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரியா? ரைட். சாரி, ஆன்சர் என்னன்னே பார்க்கல நம்ம. சரியா? ஓகே ரைட். அடுத்து பேசேஜ் செல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித். பேசேஜ் செல்ஸ்னால் என்ன? வழி செல்கள் எதனுடன் தொடர்புடையது? பேசேஜ் செல்ஸ் இருக்கும்ல, பார்த்துருக்கோம்ல.
passage cell. Cortex பித்தா எண்டோடர்மிஸா பெரிசைக்கிளா? என்ன தெரிக்க விட்டுருக்கீங்க ஆன்சரை பயங்கரமா. ரோஹித், தயாலன், திவ்யா, ஆல்வன், ஸ்கேரி, கார்மல், பிளஸ்ஸி, சஹானா பானு, சாஜிதா, ஸ்ருத்திகா, பிரஜித். குட் குட். சாஜிதா குட். ரோஹித் சர்மாலாம் குட். வாங்க 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 டாப் 10 குட். The origin of lateral roots in dicot root is. இருவித்தலை தாவர வேரில் பக்கவாட்டு வேர்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன? பக்கவாட்டு வேர்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன கேட்டிருக்காங்க. எங்கிருந்து வருது? இட் இஸ் பெரிசைக்கிள். ரைட்டா? பெரிசைக்கிள்ல இருந்து வருதான். பெரிசைக்கிள்ல இருந்து வருது. ஓகே ரைட். The vascular bundles of dicot stem are. ரைட்டா? dicot stemல vascular bundle எங்கிருந்து வருது? The vascular bundles of dicot stem எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? எஸ். பெரிய பெரிய ஆப்ஷனாக இருக்குல்ல. ஏன்னா எப்போ பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது போல. ஏன்னா கன்ஜாயிண்ட்னு பார்த்தோன்னே எந்த ஆப்ஷன் பண்ணல. கன்ஜாயிண்ட், கொலாட்ரல் அண்டு ஓப்பன். ரைட்டா? டைகாட் ஸ்டெம்மில் ஓப்பனு. ரைட்டா? இட் இஸ் நாட் க்ளோஸ்டு, ஓப்பன். இட் இஸ் ஓப்பன். ரைட். The starch containing endodermis in dicot stem is called. The starch containing endodermis in dicot. ரைட்டா? என்னது 1 மார்க் மட்டும் தான் சொல்லி தரீங்களா? 2 மார்க்லாம் சொல்லி தெரியல. போன மாதம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? போன மாதம் நீங்கள் நம்ம சேனலுக்கே வரல போல். போன மாதம் பூரா மாங்குன்னு பூரா நடத்துனது 2 மார்க்கு 4 மார்க்கு நடத்துனது. அதை விட்டுட்டீங்க. என்ன சுகன்யா, போன மாதம் நீங்கள் வரவே இல்லை. போங்க. சே, அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். புரோட்டோசைலம் லக்குனா இஸ் a characteristics feature of. புரோட்டோசைலம் லக்குனா. புரோட்டோசைலம் இடைவெளி எதனுடைய சிறப்பியல்புன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? எஸ். பயங்கரமாக ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகுது போலையே. பயங்கரமான கொஷின் போலையே. இன்றைக்கி கொஷின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல். எப்படி சூப்பராக இருக்குல்ல? இட் இஸ் மோனோகாட் ஸ்டெம்மு. இன்றைக்கி கொஷின் தாராளமாக இருக்குது போல். ஏன்னா வேறு லெவலில் கொஷின்னு. யூடியூப்லேருந்து எல்லாம் லைவ் எங்கள் இதுக்கு வாங்கடா, குவிஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பாலிசைட் பேரன்கைமா செல்ஸ் ஆர் மெயின்லி இன்வால்வ்ட் இன். பாலிசைட் பேரன்கைமா செல்கள் முக்கியமாக எதில் ஈடுபடுகின்றன? அவங்களோட வேலை என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் அவங்களோட வேலை. எஸ், இட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளைண்டு கரெக்ஷன்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்ஷனை பிளைண்டுன்னு சொல்லலாம். உடனே ஸ்ட்ரிக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பிளைண்டு கரெக்ஷன்லாம் சொல்லாது. ஏன்னா மாட்டிக்குவாங்க. அவங்க கரெக்ஷன்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. புலிஃபார்ம் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ரைட்டா? புலிஃபார்ம் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மோனோகாட் லீஃப் எபிடர்மிஸ். ஓகேவா? ரைட். குளோரோஃபில் இஸ் present in which plastids? ரைட்டா? குளோரோஃபில் எங்கே இருக்க போகுது? எந்த பிளாஸ்டிட்களில் குளோரோஃபில் இருக்க போகுது? குளோரோஃபில் எந்த கணிகத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோரோஃபில் என்னடா இது ஒரு கொஷினா? பட் கேட்டிருக்காங்களே. இட் இஸ் இன் குளோரோஃபில். எதில் இருக்க போகுது? குளோரோஃபில் இருக்க போகிறது தான் குளோரோபிளாஸ்ட். ரைட்டா? அடுத்து, the light dependent reactions of photosynthesis occurs in. ஒளி சேர்க்கையின் ஒளி சார்ந்த வினை எங்கு நடைபெறுகிறது? ரைட்டா? லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன். எங்கே நடந்துச்சு? எங்கே நடக்குது? லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் எங்கே நடக்கும்? ஸ்ட்ரோமாவா, கிரானாவா, சைட்டோபிளாசமா, நியூக்ளியஸா? இட் ஹேப்பன்ஸ் இன் கிரானா. கிரானால தான் நடக்க போகுது. ரைட்டா? இட் ஹேப்பன்ஸ் இன் கிரானா. PDF ஆர் 1 மார்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணு, டவுன்லோட் பண்ணு. The primary pigments that acts as reaction center. The primary pigment that acts as reaction center. யார் இதில் ரியாக்ஷன் சென்டராக இருக்க போகிறாங்க? யார் ரியாக்ஷன் சென்டர்னு நம்ம சொல்ல போகிறோம்? இட் இஸ் குளோரோஃபில் ஏவா, குளோரோஃபில் பியா? இட் இஸ் குளோரோஃபில் ஏ. ரைட்? 490+ பாசிபிளா? படித்தா பாசிபிள். The ultimate acceptor of electron in aerobic respiration. காற்று சுவாசத்தில் எலக்ட்ரான்களை இறுதியாக ஏற்பது யார் அப்படின்னு கேட்டு, யார் கடைசியாக என்கிட்ட வா நானே உன் எலக்ட்ரானை வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? இட் இஸ் ஆக்சிஜன். இட் இஸ் ஆக்சிஜன். பார்க்கலாம். ரைட்டா?
ரோஹித் சர்மா, தயாளன், சஹானா பானு, திவ்யா, பிரஜித், ஆல்வின், ராம், எழிலரசி, சாஜிதா, ஸ்ருதிகா. இப்போ ரோஹித் 20 கொஷினுக்கு 20 கொஷின் ஆன்சர் பண்ணிட்ட. தயாளனும் முன்னாடியே 9 டவுன்லோட் பண்ணிட்டீங்களாடா? டேய் பரவாயில்ல, குட். 4லேருந்து 9 முன்னாடியே கொடுக்கக்கூடாது. The scientific name of an Indian cattle leech is, right? The scientific name of a Indian cattle leech. Hydronia granulosa. அது உனக்கே தெரியும், ரைட்டா? Lumbricus tetracis. Next question. Hydronia granulosa belongs to the phylum. இது எந்த phylum? Belongs to which phylum? Molluscaवा, Annelidava, Platyhelminthica, Arthropodaवा. இதெல்லாம் பாக்ஸ்குள்ளே இருக்குது, ரைட்டா? இதெல்லாம் பாக்ஸ்குள்ளே, நம்ம புக்கில் பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதில் தான் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இட் இஸ் அனலிடா. அனலிடா குரூப்பில் இருக்கக்கூடியது. லீச்சஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் சாகியூவோரஸ் பிகாஸ் தே ஆர். அட்டைகள் இரத்தத்தை உறிஞ்சுவதால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பிளட்டை சக் பண்ணுறனால அது என்னன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சக் பிளட், ரத்தத்தை உண்பவைன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? பிளட் சக்கர்ஸ், பிளட் சக்கர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? தே ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் பிளட் சக்கர், சிம்பிளி கால்ட் அஸ் பிளட் சக்கர். அட்டையின் உடல் எத்தனை கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? யாழ்னி கீழே போய் தண்ணி வாங்கிட்டோம். ஃபோனை வச்சுட்டு தண்ணி வாங்கிட்டோம். ம். It is the body of leech is metamerically divided into 33 segments. 33 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. How to join the quiz? சாட்டில் ஒரு லிங்க் இருக்கா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் டக்குன்னு, ரைட்டா? டெம்பரவரி செல்லிட்டம், ரைட்டா? செல்லிட்டம் இன் லீச்சஸ் இஸ் ஃபவுண்ட் ஆன் அ செக்மெண்ட்ஸ். அட்டையின் தற்காலிக கிளெட்டமல் எந்த கண்டங்களில் உருவாகிறது? It is 9 to 11. பரவாயில்லடா, நிறைய பேர் நல்லா படிச்சிருக்கீங்களேடா. 4லேருந்து இன்னும் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். The anterior sucker of leeches occupies. இப்போ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு லைவ் இருக்குது, கம்பல்சரி ப்ராப்ளம். கரெக்டாக வந்துருங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு, சரியா? tomorrow morning 5 o'clock we have a live. The anterior sucker எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டா இல்லை லாஸ்ட்டா? It is first 5 segment. It is in first 5 segmentல இருக்கு. Okay, right. The posterior sucker of leech is formed by the fusion of. leech ஓட posterior part எப்படி இருக்க போகுது? last 5 segments, last 6 segments, last 7 segments, last 8 segments என்னவா இருக்க போகுது? Yes, it is last 7 segment. Nephridiopause in leech are present from segments. அட்டையின் நெஃப்ரிடியோ துளைகள் எந்த கண்டங்கள் வரை காணப்படுகின்றன? It is in 6 to 22. Hydronia secreted by leech prevents. ஹிரோடின் எதனை தடுக்கிறது? பிளட் கோகுலேஷன். இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கே தெரியும்னா. 1 மார்க் புக் இன்சைட் வருமாவா? புக் இன்சைட் தான் வரும் கண்டிப்பாக. பிளட் கோகுலேஷன், ரைட்டா? பிளட் கோகுலேஷன். ரெஸ்பிரேஷன் இன் லீச் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ, ரைட்டா? ரெஸ்பிரேஷன் இன் லீச், லீச்சில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனை எப்படி எடுக்க போகிறாங்க, ரைட்டா? கொஸ்டினை கூகுளில் சர்ச் பண்ணுற. நீ எதுக்கு கொஸ்டினை கூகுளில் சர்ச் பண்ணுற? ஸ்கின், சரியா? நீ கொஸ்டினை படித்து ஆன்சர் பண்ணணும். கொஸ்டினை எதுக்கு கூகுளில் சர்ச் பண்ணுற?
Circulation in leech occurs through அட்டையின் சுற்றோட்டம் எதன் வழியாக நடைபெறுகிறது? Circulation. இதெல்லாம் நடத்துகிறப்ப நான் சொன்னேன், அதை வச்சு கவனித்து எழுதிடலாம். ரைட்டா? நடத்துகிறப்பே ஒவ்வொன்றா சொன்னோம், நம்ம அதை வச்சு எழுதலாம். ஹோமியோலிக் சென்டர் சர்க்குலேஷன், ஹேமியோசைக்ளிக். எஸ். தயாலன், ரோஹித் சர்மா, சஹானா பானு, பிரஜித், திவ்யா, ஆல்வின், எழிலரசி, சாஜிதா, பிளஸி, ராம். குட் குட் குட். Next question, we will do it. Leech is described as hermaphrodite because leech hermaphrodite ன்னு சொல்றாங்களா? hermaphrodite னா என்னது? hermaphrodite னா என்னது? hermaphrodite னா என்னது? Both sex organs are present in one animal. The scientific name of rabbit is, right? மூளையின் அறிவியல் பெயர் என்ன? Scientific name of rabbit. 𝐿𝐴𝒄𝒄𝒏𝒅𝒊𝒔𝒆 cunicles, right? Rabbit belongs to the class. முயல் எந்த வகுப்பை சார்ந்தது? முயல் எந்த வகுப்பை சார்ந்தது? முயல் எங்கே இருக்க போது? எந்த கிளாஸை சேர்ந்தது முயல்? முயல் எந்த கிளாஸை சேர்ந்தது? புக் இன்சைட் வரும்டா கண்டிப்பாக. கோ அவுட் கோ அவுட் நியூலி. இப்போ சவுண்டு குறைச்சி, சவுண்டு குறைச்சி, இப்போ டார்ச் ஆஃப் பண்ணு. சவுண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மெமாலியா, ரைட்டா? ராபிட் பிலாங்ஸ் டு மேமல், பாலூட்டிகள், குட்டி போட்டு பால் கொடுக்கும். சரியா? கொஷின்லாம் முன்னாடியெல்லாம் கொடுக்க மாட்டேன். எப்படி கொஷினை முன்னாடி கொடுப்பாங்க? The body temperature of rabbit is regulated because it is, ராபிட்டோட பாடி டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? இட் இஸ் வார்ம் பிளட்டட் அனிமல். இது வார்ம் பிளட்டட் அனிமல். பயோவில் இருந்துன்னு இல்லை, ஜாகிரஃபி இது ஐயோ ஃபிசிக்ஸ்லேருந்து வரும், கெமிஸ்ட்ரிலேருந்து வரும், எல்லாமே வரும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி முடிச்சிட்டேன், அதனால் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். ரைட்டா? அதனால் இப்போ பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். தி கேப் பிட்வீன் இன்சிசாஸ் அண்ட் ப்ரீமோலாஸ் இன் ராபிட் இஸ் கால்ட், ரைட்டா? இன்சிசாருக்கும் ப்ரீமோலாஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்ன? டயஸ்டீமா. சூப்பர்டா, வெரி குட். டயஸ்டீமா ஆன்சர் இஸ் குட் குட் குட். Dentition in rabbit is called diffodent because முயலின் பல்லமைப்பு டைஃபியோடன்ட் என அழைக்கப்படுகிறது. டஃபியோடன்ட் என்னப்பட காரணம்? அதுக்கு காரணம் என்ன? 2 sets of teeth are present, ரைட்டா? 2 விதமான பற்கள் இருக்கனால தான் அதுக்கு அந்த பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? கூகுளில் சர்ச் பண்ணாலும் ஃபஸ்ட் ரேங்க் வராது. சரியா? கூகுளில் நீ சர்ச் பண்ணி என்றைக்கு ஆன்சர் போட்டு என்றைக்கு வருதுக்குள்ளே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். யோசி, நீ தப்பாகவே பண்ண. யோசி, அந்த மாதிரி குறுக்கு வழியில் போகாத. நீ தப்பு வாங்குறதே பெரிய விஷயம், பெருசு எனக்கு. நீ தப்பாக ஆன்சர் சொல்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ரைட் ஆன்சர் பண்ணுறதோட கூகுளில் போட்டு தப்பாகவே ஆன்சர் சொல்லு, பிரச்சனை இல்லை. The diaphragm in rabbit separates. It separates thorax and abdomen. thoraxையும் abdomenையும் பிரிக்குது. ரைட்டா? மார்னிங் கம்பல்சரி ப்ராப்ளம், 3rd lesson. தயாலன், ரோஹித், ஷஹானா, அதுக்கப்புறம் பிரஜித், ஆல்வின், எழிலரசி, திவ்யா, சாஜிதா, தருணிகா, ராம். நெக்ஸ்ட் கொஷின். வாங்க 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 வாங்க. The heart of rabbit is, ரைட்டா? முயலின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? நாளைக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோலாம் போடுறேன்ப்பா. சரியா? நான் போடுறேன். 2 chambered, 3 chambered, 4 chambered, 5 chambered. என்னவா இருக்க போகுது? It is 2 chambered, 3 chambered, 4 chambered, 5 chambered. Answer in the child is 4 chambered. Right. Next question. The movement of molecules from
region of higher concentration to lower concentration without energy is called molecules. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது ரைட்டா, without energy is called. எனர்ஜியே தேவையில்லை, ஆனால் ஆன்சர் தான். என்ன ஆன்சர் இது? it is diffusion ரைட்டா, விரைவல் diffusion அர்த்தம் ரைட்டா, it is diffusion. பப்ளிக் அன்னைக்கு எதுக்கு போடணும்? பப்ளிக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் நான், முன்னாடியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துருவேன், முன்னாடியே நீ படிச்சிடணும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் டிஃப்யூஷன் பிகாஸ் இட் active transport differs from diffusion because it ரெண்டாயிரத்தி 20-22 இருக்காரு, அதெல்லாம் வேறு போர்ஷன்டா, அதெல்லாம் கொரோனா பேட்ச்டா, அதெல்லாம் ஏன்டா பார்த்துட்ருக்கீங்க? நான் கொடுத்தது 2022 25 வரைக்கும் தான் இருக்கும். ஆஸ்மாசிஸ் அக்கர்ஸ் த்ரூ, ஆஸ்மாசிஸ் எதன் வழியாக நடக்குது? இட்ஸ் அக்கர்ஸ் த்ரூ. சவ்வோட பரவல் எதன் வழியாக நடைபெறுது? சவ்வுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? அந்த சவ்வுக்கு பேர் இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க ரைட்டா. அந்த சவ்வோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் விஷயம் ரைட்டா. இட் இஸ் கால்ட் செமி பெர்மியபிள் மெம்பரேன். இட் இஸ் கால்ட் செமி பெர்மியபிள் மெம்பரேன். உங்களோட பேர் என்ன? செமி பெர்மியபிள் மெம்பரேன். பிளாஸ்மோலிசிஸ் காலில் போட்டுக்காத, கீழே வச்சு பண்ண, கீழே உட்காந்து எடுத்துகிட்டு வந்து காலில் போட்டுக்காத, வெயிட்டாக இருக்கும். So plasmolysis occurs when a plant cell is placed in a hypertonic solution, right? When a plant cell is placed in a hypertonic solution. Imbition is the best shown, right? உள்ளீர்த்தல், right? Imbibition, imbibition என்னது? உள்ளீர்த்தல் நிகழ்விற்கு சிறந்த உதாரணம் எது? உள்ளே இழுத்தல், உள்ளே இழுக்கிறதுக்கு எதை சிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. See, இந்த ரேங்க்லாம் உங்களை டிசைட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை த ட்ரை சீட்ஸ் ரைட்டா, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை த ட்ரை சீட்ஸ். இதில் நீங்கள் 50வது மார்க் இல்லை, இதில் நீங்கள் 1000வது ரேங்க் இருந்தாலும் தப்பே கிடையாது ரைட்டா. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரூட் ஹேஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப், வேர் துவிகள் எதனுடைய நீட்சிகள் ரைட்டா, வேர் துவிகள் எதனுடைய நீட்சிகள்? ரூட் ஹேஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப், ரூட் ஹேஸுங்கிறது எதோட எக்ஸ்டென்ஷன்? எதோட எக்ஸ்டென்ஷன் ஃபார் ரூட் ஹேஸு? இட் இஸ் எபிடர்மல் செல்ஸா, புறத்தோல் செல்கள், எபிடர்மல் செல்ஸ், எபிடர்மல் செல்ஸ் தான் ரூட் ஹேஸ் ரைட். ஓகே, அடுத்து வாட்டர் அப்சார்ப்டு பை ரூட் ஹேஸ் ஃபைனலி ரீச்சஸ், ரூட் வேர் முடிச்சுகள் மூலமாக உறிஞ்சப்படுற தண்ணி இறுதியாக எங்கே போய் சேரும்? கடைசி எங்கே போய் சேரப்போகுது? கடைசி எங்கே போய் சேரப்போகுது? ஃப்ளோயமா, கார்டெக்ஸா, கேம்பியமா, ஜைலமா? எஸ், ஜைலம் தான் என்ன பண்ண போகுது? வாட்டரை அப்சார்ப் பண்ண போகுது. ஸோ ஜைலம் கிட்ட தான் போகுது எல்லாமே. அடுத்து அப்போ பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் த்ரூ, அப்போ பிளாஸ்டிக் வழியாக நீர் எதன் வழியாக செல்கிறது? வழியில் நீர் எதன் வழியாக செல்கிறது? நீர் எது வழியாக போகுதுன்னு கேட்டுக்கோங்க. அப்போ பிளாஸ்டிக். Cytoplasm, plasmodesmata, cell wall and intracellular space, vacuole. It is cell wall and intracellular vacuole space, right? Next question போலாம், வாங்க. Symplastic movement of water takes place through, symplastic வழியில் நீர் எதன் வழியாக செல்கிறது? Symplasticனா எது? Symplastic எது வழியாக போகுது? Symplastic Symplastic is cytoplasm and plasmodesmata. Symplastic என்றது cytoplasm and plasmodesmata. அடுத்து transpiration mainly occurs through, transpiration எதன் வழியாக நடக்க போகுது? transpiration நடக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. நீராவி போக்குக்கு முக்கியமாக எதன் வழியாக நடைபெறுகிறது நீராவி போக்கு? It is stomata. 2020 கொஸ்டின்லாம் பார்க்க வேண்டாம், கை நெஞ்சிடாம கவனம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா டிபெண்ட்ஸ் ஆன், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா டிபெண்ட்ஸ் ஆன் எதை பொறுத்து இருக்க போகுது? கை நெஞ்சிடாமல் கவனம். 2 மேக்னெட் ஒன்னோட நோட்டி கை நெஞ்சிடும். ஓ, லீடர் போர்டு மறந்தாச்சா? இந்த கொஷின் லீடர் போர்டு பார்த்துடலாம் ரைட்டா.
It is water content of God cells. Dayalan, Rohit, Shahana, Prajit, Alvin, Divya, 𝐿𝑚𝒐𝒏, Sajita, Tarunika, Marudamuttu. Good, super. Next question, yes. Root pressure is developed due to இதெல்லாம் நம்ம பார்த்தோம். root pressure எதன் வழியாக நடக்குது, எதனால ரூட்டுக்கு pressure வருது. root pressure is developed due to transpiration pulla, diffusion of minerals, active transport of ions into xylem, அல்லது evaporation of water. எதனால நடக்குது? It is by means of active transport of ions into xylem. Right? Yes. The upward movement of water and minerals in plants is called. The upward movement of water and minerals in plant is called as translocation, ascent of sap, diffusion, circulation. It is ascent of sap. Right? It is ascent of sap. Next question. And daddy phone எடுத்துட்டு வாங்க. Yes, okay, boss. Hey, Varunda, voice Varunda, wait பண்ணுங்கடா. Right, wait பண்ணுங்க. Audio will come now. சரியா? Right. So the main circulatory medium in human body is blood. ரைட்டா? ரத்தம். ரத்தம் தான் என்ன பண்ண போகுது நம்மளோட main circulatory system. சரியா? Right, main circulatory system is blood. அதில் எந்த டவுட்டும் கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா? ரைட், அடுத்து இப்போ ரெட் கலர் ஆஃப் blood is due to the presence of blood-ஓட ரெட் கலருக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரெட்டோட ரெட் கலருக்கு யார் காரணமாக இருப்பாங்க? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எரித்ரோசைட். ரைட்டா? ரெட் கலருக்கு எரித்ரோசைட் தான் காரணம். ரெட் கலருக்கு யார் காரணம்? எரித்ரோசைட். So mature mammalian RBCs lacks nucleus mainly to increase oxygen carrying capacity. நிறைய ஆக்சிஜன் கேரி பண்ணுறதுனால அது என்ன பண்ணாது? பிளட்டை அதிக அளவுக்கு எடுத்துகிட்டு போகாது. The blood vessel that carries oxygenated blood from lungs to heart is pulmonary vein.
So the pacemaker of heart is SA node. Next question will go. Sorry pasangla, சரியா? Right. The working together of various organs in a controlled manner to produce proper response is called coordination. Right? அதுக்கு பேர் என்னது? Coordination. மொத்தமா எல்லாரும் ஒண்ணா வர்க் பண்றதுக்கு பேர் coordination. சரியா? That is called coordination. The structural and functional unit of nervous system. Nervous system ஓட structural and functional unit என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? Structural and functional unit என்னன்னு கேட்டிருக்காங்க. It is neurona, neurology, neuroglia அல்லது nerve fiber. It is neuron. Very good. It is neuron. leader board பார்த்தறலாம். 10 question ஆச்சு. கண்ணில் பட்டுறது. दयालन, रोहित, आल्विन, दिव्या, प्रजित, सहाना, एलिलरसी, धरुणिका, सॉलमन, शालिनो. சாஜிதா எங்கே போனீங்க இன்னைக்கு? ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஷின் கஷ்டம்தான். என்ன இன்னைக்கு கொஷின் கஷ்டம்தான். த லாங்கஸ்ட் செல் இன் த ஹியூமன் பாடி, மசில் செல்லா, எபித்தீலியல் செல்லா, நியூரானா அல்லது பிளட் செல்லா? த லாங்கஸ்ட் செல் இன் த ஹியூமன் பாடி இஸ், இட் இஸ் நியூரான். நியூரான்னா நீளமாக இருக்கும். என்ன நியூரான்னா நீளமாக இருக்கும். நியூரான் இஸ் த இம்பார்ட்டன்ட். சரியா? நியூரான்னா. நியூரோகிலியா டிஃபர்ஸ் ஃப்ரம் நியூரான்ஸ் பிகாஸ் நியூரோகிலியா செல்கள் நியூரான்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன? அது இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுமா, இனிஷியேட் பண்ணுமா, சப்போர்ட்டா அல்லது கண்டக்ட் எலக்ட்ரிக் சிக்னலா? இட் சப்போர்ட் நர்வ் செல். நர்வ் செல்லை சப்போர்ட் பண்ணும். அதனால அது வித்தியாசமாக இருக்குது. நர்வ் செல்லை சப்போர்ட் பண்ணக்கூடியது. The part of neuron that conducts impulse towards the cell body. ரைட்டா? செல் பாடியை பொறுத்து, செல் பாடிக்கு இருந்தால் என்ன பண்ணலாம்? ரைட்டா? Dendrite. It is dendrites. The plasma membrane of axon is called as. Right? The plasma membrane of axon is called as. Axonema. Notes of Ranvier are found in. Right? Notes of Ranvier are found in. Notes of Ranvier என்னது? Right? Notes of Ranvier எதை சொல்ல போகிறாங்க? சைட்டனா, டென்ட்ரைடா, மைலின் ஷீட்டா? It is axon. Right? Notes of Ranvier is found in axon. Axonல இருக்க போகுது. ரைட்டா? The chemical released at synapses to transmit nerve impulse is called. Right? The chemical released at synapses to transmit nerve impulse is called. என்னவா இருக்க போகுது? Neurotransmitter. It is called neurotransmitter. They are called as neurotransmitter. இப்போ மார்க்கிங் ஸ்கீம் வீடியோலேயே அப்படியே பார்த்து ஸ்க்ரீனில் படிச்சுக்கோங்க. அதுக்கு பிடிஎஃப் இல்லை, அதை அப்படியே படிச்சுக்கோங்க. மங்கையர்க்கு அரசி அப்படியே போர்டில் இருக்கும். அதை அப்படியே பார்த்து வீடியோலேயே பார்த்து படிங்க. அதை the major neurotransmitter mentioned in the lesson is இது major யார்? acetylcholine. Right? acetylcholine. bipolar neurons are found in. இருமுனை நியூரான்கள் எங்கே காணப்படுகின்றன? இந்த ஆட்டாத கையில் ரெட்டினா ஆஃப் ஐ. ரைட்டா? ரெட்டினா ஆஃப் ஐயோட கண்ணோட நம்மளோட ரெட்டினால தான் அது இருக்க போகுது. ரைட்டா?
எல்லாத்தையும் எடுத்துவேன். Neurons that carry impulse from senses organs to CNS. CNS என்னது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சிஎன்எஸ், சென்சரி நியூரான்ஸா? சென்சரி நியூரான்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ரைட், ஓகே. மைலேட்டட் அண்ட் நான் மைலேட்டட் நர்வ் ஃபைபர் டுகெதர் ஃபார்ம். மைலேட்டட் மற்றும் நான் மைலேட்டட், சரி, மைலின் உறை மற்றும் மைலின் உரையற்ற நரம்பு இழைகள் இணைந்து எதனை உருவாக்குகின்றன? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுறாங்க? ஒயிட் அண்ட் கிரே மேட்டர். ஒயிட் அண்டு கிரே மேட்டர். ரே, ஆன்சர் ஏல இருக்கோ பியில் இருக்கோ அது தேவையான ரைட் ஆன்சர் எங்கே இருக்கோ அது ஆன்சர் மார்க் பண்ணுறா. பிரஜித், திவ்யா, எழிலரசி. ஓகே, குட். ஆனால் யாருமே நிறைய ஃபுல் கொஷின்ஸ் ரைட்டாக வாங்கலை போலியே, ஏன்னா நிறைய தப்பு வாங்குறீங்க போலியே. எஸ், the nervous system differentiated into CNS, PNS and ANS. இதான் அன்வான்டாக பண்ணது. ஒழுங்காக உட்காருங்க. ஹியூமன் பீயிங்ஸா? ஹியூமன் பீயிங்ஸில் தான் இருக்க போகுது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். The outermost protective membrane covering the brain is. பிரெயினோட அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன் எதுன்னு கேட்குறாங்க. அந்த பென் டாடிக்கு வேணும், அந்த பெண்ணை வேஸ்ட் பண்ணாத. இட் இஸ் டியூரா மேட்டர். அது என்னது? டியூரா மேட்டர். நெக்ஸ்ட் கொஷின். கொஷினுக்கு டைம் நிறைய வேணுமா? எதுக்கு? போதும் போதும் போதும். The part of brain responsible for thinking, intelligence and memories. நான் தான் உங்க கூட ரீட் பண்ணிகிட்டே இருக்கேன்ல, அப்புறம் என்ன? cerebellum, cerebrum, medulla oblongata, pons. It is cerebrum. 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 Answer is cerebrum. The relay center for sensory and motor signal in brain is. The relay center of sensory and motor signal in brain is. ரைட்டா? அது ரெண்டுக்கு என்ன காரணம்? தாலமஸ். ஹைப்போதாலமஸ் இல்லை, இட் இஸ் தாலமஸ். தாலமஸ் தான் காரணம். The thermoregulatory center of body is. உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் எது? டெம்பரேச்சர் சென்சார். டே, இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு, சரியா? இப்போ நான் கேட்டிருக்கேன், இந்த ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இட் இஸ் ஹைப்போதாலமஸ். இட் இஸ் ஹைப்போதாலமஸ். இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கேட்டிருக்காங்க. These all asked. The part of brain that coordinates voluntary movements and balance. It is cerebellum. சிறுமூளை தான் என்ன பண்ண போகுது? கண்ட்ரோல் பண்ண போகுது. சிறுமூளை, பான்ஸ், அதில் cerebellum. cerebellum. The shock absorbing fluid that surrounds the brain. நம்ம பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய ஷாக் அப்சார்பிங் ஃப்ளூயிட் எது? ஷாக் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட் எது? செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடா, டிஷ்யூ ஃப்ளூயிடா, பிளட் பிளாஸ்மாவா, லிம்ஃபா? என்னவா இருக்க போகுது? இட் இஸ் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அடுத்து ஆமாம், தாலமஸ் வேறு, ஹைப்போதாலமஸ் வேறு. The pathway followed by nerve impulse during reflex action is called. எதை வழியாக போகுது? ரிஃப்ளெக்ஸாக இருக்கா, நர்வ் ட்ராக்டா, ஸ்பைனல் பாத்வேவா அல்லது சினாப்சிஸா? இட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். வெரி குட், இட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாங்க 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 வாங்க. The word hormone is derived from the Greek word hormone, which means. ஹார்மோன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹார்மோன்னா என்னது? எதை ஹார்மோன்னு சொல்ல போகிறாங்க? ஹார்மோனா டிவைடா, க்ரோவா, எக்ஸைட்டா, கண்ட்ரோலா? ஹார்மோன் இஸ் கோயிங் டு பி எக்ஸைட். ரைட்டா? ஹார்மோன் இஸ் எக்ஸைட். Plant hormones are produced and transported in plants
at plant hormone எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எங்கே போகுது? It is extremely low concentration. சரியா? It is extremely low concentration. Which of the following is a growth inhibitor in plants? யாரு growth inhibitor plantsல? சரியா? abscisic acid, ரைட்டா? abscisic acid தான் growth inhibitor. சரியா? growth inhibitor யார்? அவங்க தான். தயாளன், ரோஹித், ஆல்வின், பிருத்வி, எழிலரசி, திவ்யா, சகானா, எபினேசர், ஷாலினோ, மோனிகா. Auxins are produced mainly at auxins எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அதிக அளவில் auxins எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. auxin எங்கேப்போ ப்ரொடியூஸ் ஆகுது? auxins are produced at tips of stem and root, ரைட்டா? stem and root டிப்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். The experiment that demonstrated the presence of auxin was conducted by. The experiment that demonstrated the presence of auxin was conducted by. auxin இருப்பதை நிரூபித்த சோதனை செய்தவர் யார்? auxin இருக்குன்னு யார் சொன்னா? FW வெண்ட். வெண்ட்ங்கிற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாரு? அதான் சொன்னார், வெண்ட். ரைட்டா? Apical dominance in plant is caused by, right? Apical dominance in plant is caused by. Apical dominance is caused by auxins, right? Auxin. Apical dominance na the tipla valarradhu. Okay, apical dominance. Formation of seedless fruits without fertilization is known as, right? Formation of seedless fruits without fertilization is known as. Parthenocarpy, right? The plant hormone that promotes cell division is. Cell பகுப்பை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் இது. It is cytokinin. It is cytokinin. It is Richmond long effect. Richmond long effect. The delay of aging in plants caused by cytokinin is called. The hormone responsible for Beckerin disease in rice is called, right? Rice la nelli pakona நோயை உண்டாக்கும் ஹார்மோன் இது. நெல்லில் பக்கோனா நோய், ரைட்டா? பக்கோனே ஜிப்ரிலின். ஜிப்ரிலின் தான் எனது அதுக்கு காரணம். அம்மால் தான் எனது ஜிப்ரிலின் தான் அதுக்கு காரணம். சரியா? எஸ். அப்சசிக் ஆசிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். அப்சசிக் ஆசிட் என்ன சொல்லுவாங்க? க்ரோத் ஹார்மோனா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா, இல்லை என்ன சொல்ல போகிறாங்க? க்ரோத் ஹார்மோனா இல்லை ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா?
It is stress hormone, right? Abscisic acid is also called as stress hormone. சரியா? Next. Leaderboard பார்த்துடலாம் நம்ம. Right. Dayalan, Rohit Sharma, Alvin, Prajit, Elilarasi, Sahana, Banu, Divya, Ebenezer, Shalino, Sanjeevan. Good. Next question. Right. Guganilada, Yalnida. Yalni இங்கே இருக்கா, அதனால தான் யாழ்னி தான் செட் ஆகினிக்கி. During drought condition, abscisic acid causes. During drought condition, abscisic acid. Drought என்னது? வறட்சியின் காலத்தில் ரைட்டா? ஸ்டொமேட்டல் க்ளோசர், ஸ்டொமேட்டா டபக் க்ளோஸ் ஆகிடும். ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு காலையில் வேறு இருக்குப்பா. The only gaseous plant hormone is, right? The only gaseous plant hormone. Auxin, cytokinin, ethylene, gibberellin. It is ethylene. Ethylene is the right answer. Ethylene. Ripening of fruits is mainly promoted by, easy da. Ripening yaar வந்து promote பண்ண போறாங்க? Gibberellina, ethylene, auxin, cytokinin. யார்? It is ethylene. Ethylene na அதை பண்ண போகிறாங்க, ரைட்டா? ethylene. நாளைக்கு 1000 creative questions, ரைட்டா? Endocrine glands are also called as ductless glands because endocrine glands na என்னது? They are called as ductless gland. Endocrine gland என்ன சொல்ல போகிறோம் நம்ம? ductless gland ன்னு சொல்ல போகிறோம். So they release hormones directly into blood, right? They release hormones directly into blood. Directa hormone chloride. The pituitary gland is called the master gland because pituitary gland master gland ன்னு சொல்ல போறாங்க. ஏன் எதுக்கு master gland ன்னு சொல்ல போறாங்க? இதனால master gland regulates other endocrine glands. மித்த glands அதை ரெகுலேட் பண்ணுறதுனால அதை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? எஸ். Decreased secretion of growth hormone in children causes, ரைட்டா? Decreased secretion of growth hormone in children is caused as gigantism, acromegaly, dwarfism, cretinism. It is dwarfism. Dwarf குட்டையா வளருது, ரைட்டா? The hormone that reduce urine output by increasing water reabsorption, ரைட்டா? வாட்டரை அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு ஹார்மோன் என்னது? இது ஆக்சிடோசின், இன்சுலின், வாஸ்போரசின், தைராக்சின். It is vasporicin. The hormone that regulates calcium and phosphorus metabolism is, right? The hormone that regulates calcium and phosphorus metabolism. Thyroxine, insulin, paranthropone அல்லது calcitonin. என்னவா இருக்க போகுது? It is parathromone, right? It is parathromone. Last question, right? Last question. நாளைக்கு தான் அந்த பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். நாளைக்கு தான் 1100 ஒன்வர்ட் கொடுக்க போகிறேன், ரைட்டா? நாளைக்கு தான் 1100 புக் பேக் ஒன்வர்ட் கொடுக்க போகிறேன். The hormone secreted during emergency situation is cortisol, adrenaline. It is adrenaline, right? It is adrenaline. Dayalan, Rohit, Alvin, very good. Dayalan 95 கொஷின், இவன் 93 கொஷினா, இவன் 85 கொஷின் ரைட் ஆன்சர் பண்ணியிருக்கான். குட், பரவாயில்ல, வெரி குட். ஓகேவா? சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டுடலாம், ரைட்டா? அவுட் ஆஃப் புக்கு கிரியேட்டிவ் கம்பல்சரி ப்ராப்ளம் வரலாம். எஸ், வெரி ரேர் டு ரேர் கேஸ், தேர் இஸ் எ சான்ஸ். என்ன மார்க்? உங்களோட மார்க் என்ன? வாட் இஸ் யுவர் மார்க்? பசங்களா ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கிளாஸ் இருக்குது. டுமாரோ மார்னிங் வி ஹாவ் அ செஷன் அட் 5 AM, ரைட்டா? நாளைக்கு காலையில் நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னா எப்பயாவது இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சாமி கும்பிட்ற வீடியோவை
பார்த்துருங்க. நான் சாமி கும்பிட்ற வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 5 o'clock ரைட்டா ஃபிசிக்ஸ் 3rd lesson கம்பல்சரி ப்ராப்ளம் டுமாரோ மார்னிங் சரியா காலையில் 5 மணிக்கு இருக்குது. கரெக்டாக வந்துடுங்க நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. ஓகே. ஸோ ரேங்க்கை டஸ் நாட் டிசைட் யூ. உன்னை ரேங்க் டிசைட் பண்ண போகிறது கிடையாது. நீ என்ன அப்படிங்கிறத உன்னோட ரேங்க் டிசைட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்படாத சரியா. 37th 7th ரேங்க்கா? குட் குட் குட். ஓகே. சயின்ஸ்லாம் எப்படி சென்டம் எடுக்கிறது? ஒழுங்காக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், சென்டம் எடுத்துடலாம் ரைட்டா. மார்னிங் இல்லை நாளைக்கு சாயங்காலம் தான் 1100 புக்கின் ஒன் வேர்ட் உனக்கு கொடுக்க போகிறேன் ரைட்டா. 1100 புக்கின் ஒன் வேர்ட் சரியா. சாம்பிள் பேப்பரில் பிஒய்க்கு வந்துச்சு ரிப்ளை பண்ணு. ஆமாம் அது ஏதோ மாறி இருக்குன்னு சொன்னாங்க. தட் வி வில் டூ இட் ரைட்டா. சாம்பிள் பேப்பர் நான் உனக்கு திரும்ப வேறு க்ரியேட் பண்ணி தர சொல்கிறேன் ரைட்டா. லிங்க்கை க்ரியேட் பண்ணி தர சொல்கிறேன். சாம்பிள் கொஷின் கொடுக்குறேன். க்ரியேட்டிவ் கொஷின் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழேயே இந்த 50 கொஷின் இருக்குது. ஆனால் இந்த 100 கொஷின் இருக்குது. நாளைக்கு உனக்கு 1100 க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன் சரியா. ஓகே. டாடா பபாய் see you. if you can't then who can. நாளைக்கு பார்க்கலாம். இப்போ முடிச்சுக்கலாம். பபாய் see you.